கனடாவில் இலங்கை தமிழர்கள் 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் சாரதி மீதான குற்றச்சாட்டுகளை நீதிபதி தள்ளுபடி செய்துவிட்ட விடயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2022 ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள மார்க்கம் நகரில் இலங்கை தமிழர்களான ஸ்ரீரதி சண்முகநாதன், அவரது பிள்ளைகளான பதீரன் புவனேந்திரன், நிலுக்ஷனா புவனேந்திரன் ஆகியோர் கார் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிக்னலில் எரிந்து கொண்டிருந்த சிவப்பு விளக்கை மீறி வந்த ட்ரக் ஒன்று அந்த கார் மீது மோதியது. அந்த விபத்தில் பதீரனும் நிலுக்ஷனாவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்க, படுகாயமடைந்த ஸ்ரீரதி பின்னர் மருத்துவமனையில் மரணமடைந்தார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் விபத்தில் பலியான துயரத்தில் இருந்து விடுபட அவர்களுடைய குடும்பம் போராடி கொண்டிருக்கும் நிலையில் அந்த வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு அக்குடும்பத்திற்கும் கனடாவில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து ஏற்படுத்திய 3 உயிர்கள் பலியாக காரணமாக இருந்த ட்ரக்கின் சாரதியான ஆந்தோனி பக்லியரி மீதான குற்றச்சாட்டுகளை நீதிபதி தள்ளுபடி செய்துவிட்டார். வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதியான மார்க் எட்வர்ட்ஸ், அந்த விபத்து துயரத்தை உருவாக்கியது உண்மைதான் என்றாலும் சாரதியின் செயல்கள் குற்ற செயல்கள் அல்ல என போலீசார் முன்வைத்த ஆதாரங்கள் மற்றும் தான் நடத்திய குறுக்கு விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ட்ரக் சாரதியான அந்தோனி வாகனம் ஓட்டும் போது மது அருந்தி இருக்கவில்லை என்றும் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டவில்லை என்றும் கூறியுள்ள நீதிபதி, வாகனம் ஓட்டும் போது முகத்தில் அடித்த சூரிய ஒளி ட்ரக்கில் சாரதி அமர்ந்திருந்த இடம் அவரால் மற்ற வாகனங்களை சரியாக பார்க்க அனுமதிக்காதது மற்றும் எதிரே அவசர உதவி வாகனங்கள் வந்ததால் அந்த வாகனங்களில் எரிந்து கொண்டிருந்த பளீர் ஒளி விளக்குகள் ஆகியவை அவரது கவனத்தை திசை திருப்பிவிட்டதாக தெரிவித்துள்ளார். அந்த சாரதி தனது 12 ஆண்டுகால பணியில் ஒருமுறை கூட விபத்தை ஏற்படுத்தியது இல்லை என்றும் தான் சிக்னலில் பச்சை விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது என நினைத்ததாக தனது பணி வழங்குவோரிடம் அவர் கூறியதாகவும், அவரது கவனத்தை திசை திருப்ப காரணமாக இருந்த விடயங்கள் அவரது தரப்பு வாதத்தை விளக்குவதாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நீதிபதி. இந்த தீர்ப்பு உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கும் கனடாவில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீர்ப்பை கேட்ட பதீரன் நிலுக்ஷனாவின் தந்தையும் ஸ்ரீரதியின் கணவருமான புவனேந்திரன் பூபாலசிங்கம், கடவுளே, என் வாழ்க்கை போய்விட்டது. 3 உயிர்கள், 2 சின்ன பிள்ளைகள். இன்று எனக்கு நேரிட்டது நாளை யாருக்கு வேண்டுமானாலும் நேரிடலாம் என கண்ணீர் விட்டு கதற நீதிமன்றம் முன் கூடியிருந்தவர்கள் நீதி வேண்டும் என முழக்கமிட்டுள்ளார்கள். இது நியாயமில்லை என அவர்களுடைய குடும்ப நண்பர் ஒருவர் கூறியுள்ள நிலையில் தங்களுக்கு நீதி வேண்டும் என்றும் தாங்கள் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற இணையதளத்திற்கு சென்று பார்வையிடுங்கள்.